ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ட்ரிப் மேக்கர். இப்போ எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாஸ்கோடா கிமா பீச்சிலேருந்து கலங்கட் போகிறதுக்காக பஸ் ஏறதுக்காக வந்திருக்கோம். இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு இந்த பஸ்ஸில் தான் ஏறணும். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே டிக்கெட் வாங்கிட்டு இருங்க. நம்ம ஒரு பழக்க தோசத்தில் டிக்கெட் வாங்காமல் மாறிட்டிங்கன்னா டிக்கெட் பஸ் விட்டு கீழே இறக்கி விட்டுருவாங்க. ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், எவனோட டிக்கெட் ஏறல நடுவில் வந்து கேட்டதுக்கு ரொம்ப கண்டமணிக்கு பேசினா. அதனால் இப்போவே வந்து தெளிவாக இருந்துக்கோங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு எந்த பஸ்ஸுன்னு கேட்டேருங்க. எல்லா பஸ்ஸும் ஒரு இது போகுது. இவனுங்க ஒரு நம்பர் வச்சுருக்கானு அதுதான். இந்த இடத்துல வந்து கலங்கட் போகிற வழியில் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் உடைக்கிறதுக்காக பஸ்ஸு போட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்கு. அந்த போட்டெல்லாம் வந்து வியூ எடுத்துக்குவாங்க. செம்ம வீடியோ அழகாக இருக்குது. அவ்வளோ பெரிய பெரிய போட்டு. அந்த போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது 100 டன் 150 டன் இரும்பு வரும் போல் வெயிட். அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் நான் பைக்கில் வந்தோன்னா செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். நாங்கள் ரிட்டன் போயிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு கார் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். இறங்கின உடனே மரண பசி, எல்லோரும் மரண பசியில் இருக்காங்க. நாங்கள் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டோம். ஒரு வழி இறங்கிட்டோம். அண்ணன்ட்ட வழி கேட்டோம். அவர் வந்து தமிழ்காரர் போல். வாங்க தம்பி, அவர் கோயம்புத்தூர் சைடு அப்படின்னாரு. இன்றைக்கி பாபா கோயிலுக்கு வந்து படைக்கிறாங்க, நல்ல டைமுக்கு வந்திருக்கீங்க, வாங்க ரெண்டு சமோசா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு படைச்ச உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் சமோசா கொடுத்துட்டாங்க. மரண பசியில் இருந்தோமா, சமோசா பார்த்தோன்னே அம்புட்டு பசங்களும் பாஞ்சிட்டானுங்க. சமோசா ஆளுக்கு 2-3 எடுத்துக்கிட்டாங்க. பாருங்க, இன்னைக்கு கடவுள் கொடுத்த சமோசா தான் எல்லாருமே. அவருக்கு வேணாம் 1-2-3 சமோசா கொடுக்குறோம். நல்ல மனுஷங்க உண்மையுமே. எங்கே போனாலும் நம்ம தமிழ் ஆளுங்க தான். அவர் கோவாலேருந்து வந்து இங்கே கோயம்புத்தூர்லேருந்து வந்து இங்கே கோவாவில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு. தம்பி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணால் கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இப்போ தங்கியிருக்க இடத்துல கம்மி ரேட்டுக்கு ரூம் வேணால் உள்ள சைட் போய் விசாரிங்க, நிறைய ரூம் எக்கச்சக்கமாக கிடைக்குது. அவங்களே உங்களுக்கு காரும் ரெண்டல் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க, கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் போய் இப்போ இறங்கினோடனே அங்கேயே கார் எடுத்து கொடுத்துட்டாரு. அவள் தான் காரு. இந்த காரோட ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து 1200 2000 சொன்னாங்க. 1600 ரூபாய்க்கு நாங்கள் பேசி எடுத்துட்டோம். இந்த காரெல்லாம் இந்த கோவா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கார் எப்படி எடுத்தேன், எந்த நம்பர் எடுத்தேன் எல்லாமே கமெண்ட்டில் நம்பர் தரேன், பின் பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவோம். இங்கே தான் நாங்கள் ரூம் எடுத்தோம். ரூமுக்கு ரெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு ரெண்ட் வந்து 1600 ரூபாய். ஏசி ரூம் தான், 3 பெட்டு போட்டு இருந்துச்சு. நாங்கள் காம்போ ஆஃபரில் எடுத்துட்டோம். நாங்கள் அடித்து பேசுங்க, எவ்வளோ கேட்டாலுமே விலையை வந்து அடித்து பேசுங்க. அப்போ தான் இது பண்ண முடியும். கோவாவில் அங்கே கிடைக்காது, இதுக்கு மேலே இதை விட்ட ரூமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் போய் தேடினீங்கன்னா ரூம் எக்கச்சக்கமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் பண்ணி தேடணும், அவ்வளவுதான். இல்லைங்க ரூமே கிடையாதுங்க, இதோட லாஸ்ட்டுங்க எண்டுக்குன்னு சொல்லுவாங்க. டாடா பாய் பாய். நான் உங்க ட்ரிப் மேக்கர்.